ஹாய் ஆல்மஸ், திஸ் இஸ் டொரஃபிக்ஸ் அண்ணா உங்கள்கிட்ட இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜீக்கு கான்சர்ட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் நான் ஜீக்குக்குன்னு சொன்னதும் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, இது பிஎல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. இது பிஎல்லாம் இல்லைடா, இது ஸ்ட்ரெயிட் ஒன் ஷாட் தான். நான் பிஎல் போடவும் மாட்டேன். ஸோ யாரும் இது ஜிகுக்கு ஒன் ஷாட்ன்னு சொன்னது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதில் ஜிமுனும் சரி ஜேகேவும் சரி 2 பேருமே மெயின் லீட்ஸ் தான். இந்த ஸ்டோரி போக போக தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியோட மெயின் லீட் யாருன்றது புரியும். ஆனால் இதில் 2 பேருமே மெயின் லீட் தான். என்ன சொல்ல வரேன்னா, ஒயன் கூட பேரப் ஆக போகிறவங்க யாருன்றது உங்களுக்கு ஸ்டோரி போக போக தான் புரியும். நான் அதை தான் சொல்ல வரேன். ஸோ இதில் 2 பேருமே மெயின் லீட் தான். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? உங்கள் பேர் ஒயன். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. அவள் பேர் ஹனி. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவள் ஒருத்தி மட்டும்தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்கள் எல்லாத்தையுமே அவகிட்ட ஷேர் பண்ணுவீங்க. உங்களோட ஹாப்பினஸ், சேட்னஸ், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் அவளாக மட்டும்தான் இருப்பாள். நீங்கள் ஜிம்முனை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட் ஹேனிக்கு நல்லாவே தெரியும். ஜிம்மன் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான். நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. ஓகே. இந்த இன்ட்ரோடக்ஷனே போதும். யாஹ்! ஸ்டோரிக்குள்ள போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் வச்சு உங்களுக்கு மெயின் லீட் யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. நம்ம டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சீனே, "அக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" "என்னடி? என்னாச்சு?" "ஜிம்முன ஏதோ மீட் பண்ணணும்னு சொன்னான். அவன பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன்." "அவன் எதுக்கு உன்ன வர சொன்னான்னு உனக்கு தெரியுமா?" "எதுக்கு?" "அக்கா, உனக்கு எதுவுமே புரியலையா?" "என்னடி? எத பத்திடி பேசுற? எனக்கு சுத்தமா புரியல." "அக்கா, நீ அம்மாவோட ஷாப்பிங் போயிருந்தல்ல?" "ம். அப்போ நான் வீட்ல தானே இருந்தேன்." "ஆமாடி. நான் அம்மா கூட போயிருந்தா நீ வீட்ல தானே இருந்திருக்கணும்." "என்ன கரெக்ட்டா பேசுறேன்றது நெனப்பா?" "சரி சொல்லு, என்ன இப்ப பிரச்சனை?" "அக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது தெரிஞ்சா நீ எப்படி எடுத்துப்பன்னு எனக்கு சத்தியமா தெரியல." "என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லு." "அக்கா, நீ இதோட ஹானியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு." "ஆ? என்ன உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு இப்போ சடனாக இப்படி சொல்லிட்டு இருக்க?" "அக்கா, நீ சொல்லுவல, நான் எதிரியை கூட மன்னிச்சிருவேன், ஆனால் துரோகியை மன்னிக்க மாட்டேன்னு." ம். அந்த துரோகி தான்க்கா ஹானி." "ஏய், என்ன நடந்துச்சுன்னு இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் டைரக்டாக சொல்றியா?" "சரி சொல்கிறேன். நீயும் அம்மாவும் ஷாப்பிங் போனப்ப ஹானியும் ஜிம்முனும் மீட் பண்ணியிருக்காங்க." ம். அப்போது ஜிம்மன் ஹானி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்." "என்ன?" "ஏய், சும்மா விளையாடிட்டு இருக்காதடி." "அக்கா, எதில் விளையாடணும்னு எனக்கு தெரியாதா? உண்மையை தான் சொல்கிறேன்." "வேணா, அப்புறம் என் கோவம் பற்றி உனக்கு தெரியும்ல." "அக்கா, உனக்கு கோவம் எவ்வளோ வரும்ன்றது எனக்கு தெரியும். தெரிஞ்சும் நான் உன்னை கோவப்படுத்தி பார்ப்பேன் நீ நினைக்கிறியா?" "ஏய், என்னடி சொல்கிற? ஜிம்னு அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு தெரியும்." "அக்கா, நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்க. ஆனால் அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான்." "என்னடி சொல்கிற?" "ஆமாக்கா, அவன் ஹானி கிட்ட க்ளோஸ் ஆகணுன்றதுக்காக தான் அவன் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்கான்." "ஏய், எனக்கு நீ சொல்கிறதே புரியலடி." "ஹானி என்ன சொன்னா?" "ஹானியா? அவளையா நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த? நீ ஜிம்முனை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் ஜிம்முனோட லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டா. என்ன? பொய் பொய் சொல்லாதடி." "அக்கா, நான் ஏங்க பொய் சொல்ல போகிறேன்? உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீ ஜிம்மன் கிட்ட போய் டைரெக்டாகவே கேளு. அவன் ஹானி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். இவ யோசிக்க கூட இல்லை தெரியுமா? உடனே அக்செப்ட் பண்ணிட்டா. அந்த இடத்துல நானும் தான் இருந்தேன்." "ஏய், என்னால் நம்ப முடியலடி. சத்தியமாக என்னால் நம்ப முடியல. என் ஜிம்மன் இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான். அவன் பண்ணா நீ தான் ஊன் ஜிம்மன் ஊன் ஜிம்மன் சொல்லிக்கிட்டு திரியிற. ஆனால் அவன் உன்னை எவ்வளோ ஏமாத்திருக்கான்றது இப்போ உனக்கு புரியுதா?"
இல்ல. நான் நம்ப மாட்டேன். நான் எதுவா இருந்தாலும் நேரடியா ஜிம்மன் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஃபைன். போ. நீ தான் ஹர்ட் ஆகிட்டு ரிட்டர்ன் திரும்பி வரப்போற பாரு. அப்ப வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன கட்டிப்பிடிச்சு நீ அழுறியா இல்லையான்றத மட்டும் பாரு. அப்படின்னு சொல்றா. நீங்க இல்ல. எனக்கு என் ஜிம்மன் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். நான் இப்பவே ஜிம்மன மீட் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிம்மன மீட் பண்றதுக்காக போறீங்க. உங்க மனசுக்குள்ள இல்ல ஜிம்மன் ஜிம்மன் என்ன ஏமாத்த மாட்டான். அவன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரியும். அப்படின்னு மனசுக்குள்ளே நெனச்சுக்கிட்டு எப்போ நீங்களும் ஜிம்முனும் மீட் பண்ற இடத்துக்கு போறீங்க. அங்க ஜிம்முனும் ஹனியும் இருக்காங்க. கைய புடிச்சுக்கிட்டு நின்னுட்டுருக்காங்க. உங்களுக்கு அவங்கள அப்படி பார்த்ததும் அவ்ளோ ஹர்ட் ஆகுது. உங்க கண்ணெல்லாமே கலங்குது. ஹனி உங்கள பார்த்ததும் ஜிம்னோட கையிலேருந்து அவளோட கைய எடுத்துட்டு தள்ளி நிக்கிறா. அப்ப நீங்க உங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஜிம்மன் முன்னாடி போய் நிக்கிறீங்க. "ஹே ஒயன், நானே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நெனச்சுட்டு இருந்தேன்டி. நீயே வந்துட்ட. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்." "ஜிமன், நான் கேட்கறதுக்கு உண்மையா சொல்றியா?" ஆ கேளு அயன். என்ன? என்ன தெரிஞ்சுக்கணும்? "நீ ஹானிய லவ் பண்றியா?" அப்படின்னு ஹானிய பார்த்துக்கிட்டே கேட்குறீங்க. ஹானி கீழ குனிஞ்சு நின்னுட்டுருக்கா. அப்ப ஜிம்மன் ஷையா சிரிச்சுக்கிட்டே, "ஆமா ஒயன்" அப்படின்னு சொல்றான். அவ்வளோதான். இது அவன் வாயால கேட்டதும் உங்களுக்கு இவ்ளோ நேரம் உங்க கண்ல நீங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த டியர்ஸ், உங்களயே அறியாம உங்க டியர்ஸ் அப்படியே உங்க சீக்ஸ்ல பட்டு கீழ விழுது. ஜிம்மன் உங்களயே பார்க்குறான். அப்ப நீங்க உங்களோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, "ஓ! ஏன் ஜிம்மன் இத என்கிட்ட நீ சொல்லவே இல்ல?" "அயன், உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லடி. ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான்." "ஏன் ஜிம்மன்? என்கிட்ட சொல்ல என்ன? இவ்ளோ நாள் உனக்கு வேண்டியதெல்லாம் என்கிட்ட நீ கேட்டுட்டு தானே இருந்த. அப்பலாம் எத பத்தியுமே யோசிக்க மாட்டியே. இப்ப என்ன புதுசா? ம்? அந்த அளவுக்கு நான் உனக்கு முக்கியமா இல்லாம போயிட்டேனா?" "ஏய் என்னடி பேசுற? அப்படிலாம் இல்ல." "இட்ஸ் ஓகே ஜிம்மன். என்னோட இடம் எதுன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அண்ட் கங்ராட்ஸ்." அப்படின்னு ஜிம்மன் கிட்ட சொல்லிட்டு ஹானிய பார்த்து, "கங்ராட்ஸ் ஹானி" அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றீங்க. அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹெட் அப் பண்ணி அவ "ச தேங்க்ஸ் ஒயன்" அப்படின்னு சொல்றா. நீங்க அங்கேருந்து போறீங்க. அப்ப ஜிம்மன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா, நீங்க டர்ன் பண்ணி கூட பார்க்கல. உங்க கண்லேருந்து டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்க ஸ்பீடா உங்களோட வீட்டுக்கு தான் போறீங்க. நீங்க அதுக்கப்புறம் ஜிம்மன் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்க வீட்டுக்கு வந்துட்டு செம்மையா அழுறீங்க. "நான் சொன்னேனாக்கா? நான் சொன்னேன்ல. நீ நீ தான் நம்பவே இல்ல. இப்ப பார்த்தியா? உன் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே உன் கூட இருந்தவ, உன்னை இப்படி எப்படி ஏமாத்திருக்கான்றத பார்த்தியா? ம். நீங்க உங்களோட தங்கச்சிய கட்டி புடிச்சுட்டு செம்மையா அழுறீங்க. நான் ஏமாந்துட்டேன்டி. ஏமாந்துட்டேன். நான் இவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்த ஒருத்தனே என்னை இந்த அளவுக்கு ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லடி. எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? அவனுக்காக அவனுக்காக வீட்ல நான் எவ்ளோ திட்டு, அடி வாங்கியிருப்பேன். ம். வீட்டுக்கு தெரியாம என்னெல்லாம் அவனுக்காக நான் பண்ணியிருப்பேன். வீட்ல எவ்ளோ பொய் சொல்லியிருப்பேன். ஆனா அவன் அத பத்திலாம் கொஞ்சமாவது யோசிச்சானாடி? இன்னொருத்திய லவ் பண்ணணுன்றதுக்காக என்கிட்ட க்ளோஸா பழகியிருக்கான். நான் இது கூட தெரியாத முட்டாளா இருந்திருக்கேன்டி. அப்படின்னு சொல்லிட்டு அழுறீங்க. அப்போ, "அக்கா, நீ என்ன ஜிம்மி மட்டும் தப்பு பண்ணத சொல்லிட்டுருக்க? உன் ஃப்ரெண்டு ஹானி அவ்வளோதான் தப்பு பண்ணியிருக்கா. உன் கூடவே இருந்து உன் முதுகுல குத்திருக்கா. அவள மன்னிக்க போறியா நீ?" "இல்லடி, அவள மன்னிக்கிறதா? நான் அந்த அளவுக்கு நல்லவ இல்ல. என் முதுகுல குத்துனவள நான் மன்னிப்பேன்னு நெனைக்கிறேன். மன்னிக்கவே மாட்டேன். நான் ஜிம்மன கூட மன்னிப்பேன்டி. ஆனா அவள என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு சொல்றீங்க. "அக்கா, சரி அழாதக்கா. நீ அழாத. நீ அழுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இதுக்காக தான் நான் சொன்னேன். ஆரம்பத்துலருந்தே சொன்னேன். அவன்கிட்ட பேசாத, பேசாதன்னு. ஆனா நீ தான் கேட்கல. அவன் ரொம்ப நல்லவன், வல்லவன் அவனோட புராணத்த பாடிட்டுருப்ப. இப்ப பார்த்தியா? அந்த நல்லவன் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான்னு. ஏய், நீயும் என்ன கஷ்டப்படுத்தாதடி ப்ளீஸ்." அவளும் அதுக்கு மேல எதுவுமே பேசல. அவங்கள கன்சோல் பண்ணிட்டுருக்கா.
அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க ஃபியூ டேஸ்க்கா காலேஜுக்கும் போல. 2 பேரோட கான்டாக்ட்டையுமே அப்படியே கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டீங்க. எல்லாத்துலயுமே ப்ளாக் பண்ணிட்டீங்க. யாரும் உங்களுக்கு கால் பண்ணவே முடியாத மாதிரி நீங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க. உங்களால இத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பிகாஸ் நீங்க ஜிம்ன ரொம்ப லவ் பண்றீங்க. அது ஹேனிக்கு தெரிஞ்சும், அவ ஜிம்னோட லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்றது உங்களால அத ஏத்துக்கவே முடியல. உங்களுக்கு அவ்ளோ ஹர்ட் ஆகுது. நீங்க அழுறீங்க. உங்களால எவ்ளோ முடியுமோ அழுதுட்டீங்க அந்த 1 வீக்ல. இதுக்கப்புறம் அழவே கூடாதுன்னு நீங்க தைரியமா இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் 1 வீக் நீங்க காலேஜுக்கு போறீங்க. அங்க ஹேனி வரா. அப்போ உங்க தங்கச்சிகிட்ட தான் கேட்குறா, "மது வயன் எங்க? அவள ஏன் நீ கேட்குற?" "இல்ல, அவ 1 வீக்கா காலேஜுக்கு வரல. அதான் அவகிட்ட பேசிட்டு போலான்னு." "ஓ! என்னைக்கு தான் மேடம்க்கு எங்க வீட்டோட அட்ரஸ் தெரிஞ்சதோ?" "என்னடி இப்படி பேசுற? இங்க பாரு, எனக்கு உன்கிட்ட பேச சுத்தமா இஷ்டம் இல்ல. சரியா? என் அக்காகிட்டயும் போய் பேசிடாத. தயவு செய்து அவள எப்படியாவது தனியா விட்டுரு." அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கெளம்பிட்டா. இங்க ஹேனிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ காலேஜுக்கு தான் வரா. பார்த்தா நீங்க அங்க இருக்கீங்க. அவ ஸ்பீடா ஓடி வந்து உங்க பக்கத்துல தான் உட்கார்றா. ஆனா நீங்க அவள அப்படியே கண்ணால எரிக்கிறீங்க. "வயன் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றத கொஞ்சம் கேள்றி. நீ என்ன தப்பா புரிஞ்சுட்ருக்க" அப்படின்னு சொல்றா. ஆனா நீங்க அத எல்லாமே காதுலயே வாங்காம, அவ பிளேஸ்லருந்து அதாவது உங்க பிளேஸ்லருந்து வேற பிளேஸ்க்கு எழுந்து போறீங்க. இங்க வந்தேன்னு வச்சுக்கோயேன், என்னை நீ மனுஷியாவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அவ அவளோட பிளேஸ்ல உட்காந்துட்டா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஹேனி உங்ககிட்ட பேசுறா. எல்லாத்தையுமே மறந்துட்டு, எதுவுமே நடக்காத மாதிரி உங்ககிட்ட ரொம்பவே கேஷுவலா பேசுறா. ஆனா, உங்களுக்கு செம்ம கோவம் வருது. நீங்க அவ பேசுறது எதுவுமே காதுல வாங்கல. இக்னோர் பண்றீங்க. கத்துறீங்க சொல்லப்போனா. இப்படியே தான் போகுது. ஒரு 2, 3 டேஸ் போகுது. இந்த 2, 3 டேஸுமே நீங்க அவள கம்ப்ளீட்டா இக்னோர் பண்றீங்க. அவ அழறா, உங்ககிட்ட பெக் பண்றா, உங்ககிட்ட கேட்குறா. ஆனா, நீங்க அது எதுக்குமே மசியல. நீங்க பாட்டுக்கு இப்போ கேன்டீனுக்கு தான் போறீங்க. அங்க உங்க பின்னாடியே வரா. உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம, "இங்க பாரு, உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? ஆ? எனக்கு உன்கிட்ட பேச சுத்தமா இஷ்டம் இல்ல. சரியா? திரும்ப 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 என்கிட்ட வந்து பேசி என்ன டார்ச்சர் பண்ணாத. நீ இப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தன்னு வச்சுக்கோயேன், நான் பேசாம எங்கேயாவது கிளம்பி போய்க்கிட்டே இருப்பேன். எனக்கு உன்ன பார்க்கவே பிடிக்கல. உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஏதாச்சும் பேசுன, அப்புறமா அசிங்கப்படுத்திருவேன் சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறீங்க. "ஏய்! நீ என்ன என்ன வேணாலும் பண்ணுடி. என் மேல கோவப்படாதடி." அவ உங்ககிட்ட நீங்க போற இடத்துக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட சாரி கேட்குறது, உங்ககிட்ட வந்து பேசுறா, உங்கள கன்சோல் பண்ண ட்ரை பண்றா. ஆனா நீங்க அத ஏத்துக்கவே இல்ல. உங்களுக்கு அவ மேல இன்னும் கோவம் அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஸோ கிளாஸ்ல இருக்கீங்க. எல்லாருக்கும் முன்னாடி அவள அப்படி கத்துறீங்க. அவ ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகி உங்கள பார்க்குறா. "இங்க பாரு, வேணாம். நான் சும்மா வாயில பேசிட்டு இருக்கேன்னு நெனைக்காத. அப்புறம் நான் எதனா பண்ணிட்டேன்னா, பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. இங்கருந்து போயிடு." வயன், நான் பண்ணது தப்பு தாண்டி. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கொஞ்சம் காது குடுத்து கேளுடி. என் பக்கம் இருக்கிற நியாயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீ என் மேல கோவப்படுடி. ஏய்! நீ யார் எனக்கு? ஆ? இங்க பாரு. எனக்கு உன்ன பார்க்கவே பிடிக்கல. இங்கருந்து போயிடு. உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? ஆ? நீலாம் ஒரு பொண்ணு தானா? ஏன்டி? ஜிம்மனுக்கு தான் தெரியாது. நான் உன்ன லவ் பண்ணேன்னு. ஆனா உனக்கு தெரியும்ல? ம்? உனக்கு தெரியும்ல நான் உன்ன லவ் பண்ணேன்னு? நான் உன்ன எவ்ளோ லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சும் என் முதுகுல குத்திருக்க. உன்னெல்லாம் என்னடி சொல்லுவாங்க? நீலாம் ஒரு பொண்ணா? ச்சீ! வேணாம். என்ன இதுக்கு மேல பேச வைக்காத. உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. இவ்ளோ நாள் உன்ன மாதிரி ஒருத்தி கூடய ஃப்ரெண்டா இருந்தேன்னு நெனைக்கும்போது, எனக்கு அவ்ளோ அவமானமா இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போறீங்க. அவளுக்கு அவ்ளோ அழுகை வருது. ரொம்ப அழறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ, அவ அழுதுட்டே ரெஸ்ட் ரூம் போறத ஜிம்முன்னு பார்த்துருப்பான். அவ வெளிய வர வரைக்கும் அவ அவன் ஜிம்முன்னு அங்கே தான் நின்னுட்டு இருந்திருப்பான். ஸோ, அவ வெளிய வந்ததுக்கப்புறம் அவள கூப்பிட்டு கேட்டுருப்பான் என்னன்னு. ஸோ, அவ எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா. ஜிம்மனுக்கு இப்ப எப்படி என்ன சொல்லி எ எப்படி அவள கன்சோல் பண்றதுன்னும் தெரியல. உங்ககிட்ட பேசவும் முடியல. ஏன்னா, நீங்க அவன பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க அவன் மேலே கோவமா இருப்பீங்கன்றது அவனுக்கு தெரியும். உங்ககிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா, நீங்க அவன இக்னோர் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கீங்க. இப்படியே ஒரு ஒரு 1 வீக் போது. ஜிம்னு உங்ககிட்ட ட்ரை பண்றான் பேச. ஆனா, நீங்க அவன்கிட்ட பேச மாட்டேன்றீங்க. நீங்க ஹேனி அன்னைக்கு திட்டினதுலேருந்து அவங்க கிட்ட ரிட்டர்ன் வரதும் கிடையாது. ஆனா, நீங்க அவள பேச மாட்டீங்களான்னு அவ உங்கள ஏக்கத்தோட பாப்பா. ஆனா, நீங்க அதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டீங்க. இங்க ஜிம்மன் சைடு வந்தா, ஜிம்மனுக்கு ஹானி அழுறதும், கஷ்டப்படுறதும் அவனால பார்க்க முடியல. ஸோ உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக வரான். நீங்க அப்பதான் கேன்டீன்லேருந்து வெளிய வரீங்க. ஸோ ஜிம்மன் உங்கள ஸ்டாப் பண்றான். நீங்க அவன கண்டுக்காம அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்ப ஜிம்மன் அகைன் உங்கள கைய பிடிச்சு ஸ்டாப் பண்றான். "கைய விடு. கைய விடுன்னு சொன்னேன்ல. கைய விடு. பயன் என்கிட்ட பேசுறேன்னு சொல்லுடி. நான் கைய விடுறேன்." நீங்க டர்ன் பண்ணி, அவன அப்படியே புஷ் பண்றீங்க. அவன் பேலன்ஸ் இல்லாம கீழ விழுறான். அங்க இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஜிமன் எழுந்து நிக்கிறான். "என்னாச்சு வயன் உனக்கு? எதுக்குடி இவ்ளோ கோவம்?" கோவமா? உன்ன கொல்லாம விட்டேன்னு சந்தோஷப்படு. என்ன?" "வயன், என்னடி? ஏன்டி இப்படிலாம் பேசுற? இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த வாடி போடின்னு கூப்பிடுற வேல வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். ஒழுங்கு மரியாதையா என்ன வயனுன்னு கூப்பிடுங்க. அதுவே போதும்." "என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ கோவம்?" "நான் உன்கிட்ட சரி சாரி. நான் ஹானிய லவ் பண்ணத உன்கிட்ட சொல்லாம மறைச்சுட்டேன். அது என்னோட தப்பு தான்டி. ஐம் ரியலி சாரிடி. நான் அத சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லடி. நான் சொல்லணும்னு நெனச்சுட்டு தான் இருந்தேன். ஜிமன் போதும். சரியா? போதும். நீங்க என்கிட்ட சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்ததீங்க பார்த்தீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம். நீங்க என்கிட்ட சொல்லணும்னு தேவையில்ல. நீங்க என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ம். நீங்க சொன்ன வரைக்கும், பண்ண வரைக்கும் போதும். ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கட்டுமா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அ? உங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. தேவை இல்லைனதும் குப்பையில தூக்கி போட்ட மாரி தூக்கி போட்டுட்டீங்கல்ல? ம். "வயன் என்னடி பேசுற?" அப்படின்னு உங்க கைய பிடிக்க வரான். அப்ப நீங்க உங்க கைய ஸ்டாப் பண்ணி அவன் முன்னாடி நீட்டுறீங்க. அங்கேயே நின்னு பேசுங்க. என்ன டீ போட்டு கூப்பிடுறதுக்கும், என்ன தொடுறதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது நான் உங்களுக்கு குடுக்கவும் இல்ல. புரிஞ்சுதா? இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க தேவைப்பட்ட வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல? இப்போ நான் உங்களுக்கு தேவையில்ல. உங்களோட காரியம் முடிஞ்சிருச்சு. அதனால என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசணும்னு உங்களுக்கு தோணலல்ல? இப்ப நீங்க எதுக்காக வந்தீங்க? ஹானிக்காக வந்திருப்பீங்க. அதானே? அவ சொல்லி அனுப்பிச்சாளா? "போய் பேசு ஜிம்மன். போய் பேசு எனக்காக. அவ என்கிட்ட பேசாம இருக்கிறது கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாளா? ம். யாரு வந்து என்கிட்ட பேசினாலும், நான் என்னைக்குமே உங்க 2 பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். என் கூடவே இருந்து எனக்கே தெரியாம எல்லா வேலையும் பண்ணியிருக்கீங்கல்ல. இவ்ளோ நாளா நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். என்ன நெனச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. உங்களுக்கு வேணும்னப்போ வச்சுக்கிறதுக்கும், வேணான்னு தூக்கி போடுறதுக்கும் நான் ஒரு பொம்மை கிடையாது. நானும் உயிருள்ள ஒரு மனுஷி. எனக்கும் வலிக்கும். புரிஞ்சுதா? உண்மையாவே இவ்ளோ நாள் நீங்க என் கூட ஒரு ஃப்ரெண்டா பழகுனது உண்மைன்னா, இனி என் முகத்திலே முழிக்கக்கூடாது. என்கிட்ட வந்து பேசணும்னு நெனைக்கவும் கூடாது. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போறீங்க. ஜிவனுக்கு அப்படியே கண்ணெல்லாமே கலங்கிருச்சு. அப்போ ஜேகே, "ஜிமன், என்னடா நடக்குது இங்க? எனக்கு எதுவுமே புரியல. என்ன அவ ஹானிய லவ் பண்றேன்னு சொல்றா? உண்மையாவா? இது எப்போத்துலருந்து?" அவன் ஜேகேவ ஹக் பண்ணி அழறான். "என்னடா நடக்குது? ஹானிய லவ் பண்றியா?" "ஆமாடா." "எப்போத்துலருந்து?" "ஒரு 3 வீக்ஸா."
என்னடா சொல்ற? ஏன்டா இப்படிலாம் பண்ண? நான் என்னடா பண்ணேன்? எனக்கு ஹானிய ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே புடிச்சு போச்சு. நான் அவகிட்ட பேசணும்னு நெனச்சேன். ஆனா அவகிட்ட டைரக்ட்டா பேசினா, அவ என்ன ஏத்துக்க மாட்டாளோன்னு ஒரு பயம் இருந்துச்சுடா. ஓ! அப்போ வயன் சொன்ன மாதிரி, வயன் மூலியமா அவ கூட க்ளோஸ் ஆனன்னு நெனச்ச. அப்படிதானே? அப்படிலாம் இல்லடா. சீரியஸா நான் வயனுக்காக தான் அவகிட்ட பேசவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹானியே என்கிட்ட பேசினாடா. அதனால தான் அவ கூட பேசினேன். நீ என்ன வேணாலும் பண்ணு ஜிமன். ஆனா நீ பண்ணது தப்பு. அப்போ ஜேகே ஜிம்முன அங்கேயே விட்டுட்டு, நீங்க போன பக்கம் தான் வரான். நீங்க நேரா டெர்ரஸ்க்கு தான் போறீங்க. அங்க போயிட்டு செம்மையா அழுதுட்ருக்கீங்க. ஜேகேக்கு உங்கள அப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜேகே என்னென்னவோ சொல்லி உங்கள கன்சோல் பண்றான். ஆனா நீங்க அழுறத நிறுத்தவே இல்ல. அப்போ ஜேகே, "வயன், வயன் எதுக்கு வயன் இப்படி அழுதுட்ருக்க? நான் தான் சொல்றேன்ல, அழாதடி. எதுவா இருந்தாலும் சரி பண்ணிரலாம். இங்க பாரு, நீ எந்த தப்புமே பண்ணல. நீ எதுக்கு அழற? தப்பு பண்ணவங்க தான் அழணும். இங்க பாரு வயன், அழாத. சீனியர் சீனியர் உங்களுக்கு தெரியும்ல. ம். நான் உங்க ஃப்ரெண்ட எவ்ளோ லவ் பண்ணேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. என்ன எவ்ளோ சீட் பண்ணியிருக்காருன்றது உங்களுக்கு புரியுதா? இல்ல நீங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? சொல்லுங்க. நீங்களாவது அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அவன் ஹானிய லவ் பண்றான் வயன். உன் மனச நீ மாத்திக்கோன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. வயன், ஐ அம் சீரியஸ். எனக்கு எதுவும் தெரியாதுடி. அவ என்கிட்டயும் எதுவுமே சொல்லல வயன். பொய் சொல்லாதீங்க. உங்களோட ஃப்ரெண்டு தானே அவரு. அவரு உங்ககிட்ட சொல்லாம இருப்பாரா? ம். நீங்களும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. இல்ல வயன், இங்க பாரு. அவன் என்கிட்ட எதுவும் சொல்லலடி. நான் உண்மையா தான் சொல்றேன். அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல. இப்ப நீ ஜிம்மன் கிட்ட சொல்லும்போது தான் அவன் ஹானிய லவ் பண்றான்றது எனக்கே தெரியும். எப்படி? அது எப்படி உங்ககிட்ட சொல்லாம இருப்பாரு? என்ன நம்ப சொல்றீங்களா? வயன், உனக்கு தெரியும். நான் பொய் சொல்ல மாட்டேன்னு. என் கண்ண பாரு. என் கண்ண பார்த்து சொல்லு. நான் பொய் சொல்றேனா? சொல்லு வயன். அப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு. அவன் அவன் ஆனிய லவ் பண்றது என்னால ஏத்துக்கவே முடியல. இவ்ளோ நாள் இவ்ளோ நாள் என் கூடவே பழகிட்டு என்னையே ஏமாத்திருக்காங்க 2 பேரும். நான் அவனுக்காக என்னெல்லாம் பண்ணியிருப்பேன். வீட்ல அவனுக்காக பொய் சொல்லிட்டு வந்தேன். அவன் அவன் காசு இல்லாம கஷ்டப்படும்போது அவனுக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். அவனுக்கு அவனுக்கு என்னை ஏமாத்த எப்படி மனசு வந்துச்சு? நான் போற இடத்துக்கெல்லாம் ஹானி என் கூட வருவா. ஆனா அவங்க 2 பேரும் சீக்ரெட்டா லவ் பண்ணிட்டுருக்காங்கன்றது நான் எப்படி கண்டுபிடிக்காம போனேன்? எனக்கு தெரியல. நான் நான் அந்த அளவுக்கு முட்டாளா சீனியர்? ம். சொல்லுங்க. நான் அந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கேன்ல. 2 பேரும் என்ன 2 பேரும் எவ்ளோ நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. சும்மா நான் கூட மன்னிச்சிடுவேன் சீனியர். ஆனா ஹானிக்கு ஹானிக்கு தெரியும்ல. நான் ஜிம்முன எவ்ளோ லவ் பண்ணேன்னு ஹானிக்கு தெரியும்ல. அவளே என்னை ஏமாத்திட்டா சீனியர். அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. சின்ன சின்ன வயசுலருந்து என் கூட இருக்கா. அவளுக்கு அவளுக்கு என்ன ஏமாத்த எப்படி சீனியர் மனசு வந்துச்சு? எனக்கு வாழவே பிடிக்கல. பேசாம செத்துறலாம் போல இருக்கு. எல்லாரும் எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க சீனியர். ஏன் சீனியர் எல்லாரும் இப்படி பண்றாங்க? நான் என்ன நான் அந்த அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன பார்த்தா அவங்களுக்கு எப்படி சீனியர் தெரியுது? என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல சீனியர். என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கன்றத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. வெளிய நார்மலா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா?
3 வீக்ஸ் ஆச்சு சீனியர் நான் சுமன் கிட்ட பேசி. ஆனா ஒரு வார்த்தை ஏன்டி என்கிட்ட பேசலன்னு அவன் கேட்கல. ஆனி கிட்ட ஏன் அப்படி பேசுனன்னு தான் கேட்குறான். அவன் எப்படி மாறியிருக்கான் பார்த்தீங்களா சீனியர்? அவன் எப்படி மாறியிருக்கான்னு பார்த்தீங்களா? இது ஏன் சுமன் இல்ல. ஏன் சுமன் இப்படி இருக்குல்ல? என்னால முடியல சீனியர். அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுறீங்க. அப்போ ஜேகே உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். இங்க பாரு வயன், நான் உன்னை எப்படி சொல்லி கன்சோல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ தான் வயன் போல்டாக இருக்கணும். இப்படி நீயே உடஞ்சி போயிட்டு செத்துடுறேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கு வயன். அழாத வயன், ஃபஸ்ட்டு அலறதை நிறுத்து. எப்படி சீனியர் அழாமல் இருக்க முடியும்? எப்படி அழாமல் இருக்க முடியும்? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு தெரியும்ல. தெரிஞ்சுமா நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க? எனக்குன்னு எனக்குன்னு நீ யார் சீனியர் இருக்கு சொல்லுங்க. நான் நம்பினவங்களே என்னை ஏமாத்திட்டாங்க சீனியர். இனி நான் யாரை நம்புவேன்? யார்கிட்ட நான் எனக்கு ஒரு கஷ்டம் நான் சொல்லி அழுவேன்? சொல்லுங்க சீனியர், சொல்லுங்க. இனி இனி எனக்குன்னு யார் இருக்கா? சொல்லுங்க சீனியர். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுறீங்க. அப்போ ஜேகே உங்களோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உன் கண்ணை மூடிட்டு, நீ எதை பார்த்தாலும் உனக்கு இருட்டாக தான் வயன் தெரியும். கண்ணை திறந்து உன் முன்னாடி இருக்க பர்சனை பாரு. உனக்காக யாரெல்லாம் இருக்கா, உன்னை நினச்சி யார் கஷ்டப்படுறாங்கன்னு பாரு வயன். இனியும் உன் கண்ணை மூடிட்டு உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாத வயன். மற்றவங்களுக்கு நீ எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு நீ எப்போவும் இம்பார்ட்டன்ட் தான். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தேனோ இப்போ வரைக்கும் நீ என் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் பர்சனாக தான் இருக்க. எல்லாரும் என்னை சைக்கோ, கோல்டு, எல்லாத்துக்கும் கத்துவான், அடிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பார்க்கவும் செய்வாங்க. ஆனால் நீ மட்டும்தான் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசனை பார்த்த. நானும் மற்றவங்க மாதிரி நார்மலான பர்சன் தானே, நீ மட்டும்தான் சொன்ன. என்னை புரிஞ்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிறது நீ மட்டும்தான் வயன். நீ எனக்கு ப்ரிஷியஸான ஒரு கிஃப்ட். நீ இப்படி நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிச்சு உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போயாச்சும் உன்னை நீ மாற்றிக்கோ, மூவ் ஆன் ஆகி வா அப்படின்னு கத்துறான். ஜேகே உங்ககிட்ட அப்படி பேசினதும் உங்களால் சுத்தமாக முடியலை. அவனை அகெயின் ஹக் பண்ணி அப்படி அழுகுறீங்க. ஸோ இப்போயே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நாள் போகுது. இப்போ நீங்கள் பழையபடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுக்குன்னு இருக்கவங்களோட ஹாப்பியாக தான் இருக்கீங்க. அதுக்காக நீங்கள் ஜிம்முனை மறந்துட்டீங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஆனால் அவனை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால உங்களை பிடிச்சவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி உங்கள் கஷ்டத்தை வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. ஸோ இப்படியே ஒரு ஃபியூ மந்த் போகுது. இப்போ உங்களுக்குன்னு இருக்கிறது ஜேகே மட்டும்தான். இப்போ நீங்கள் தனியாக காலேஜ் கிரவுண்டில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அதை ஜிமன் பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு உங்கள் கூட பேசலான்னு வரான். உங்களை கூப்பிடுறான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜிமன் உங்களை கூப்பிட்டதும் உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கேருந்து போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ ஜிமன் உங்களை ஸ்டாப் பண்ணுறான். வயன், எனக்கு உன் கோவம் புரியுது. நான் அதுக்காக உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் வயன், என் கூட பேசுடி. உன் கோவம் போனதும் நீயே வந்து பேசுவேன்னு தான் நான் இவ்வளோ நாள் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை. ஆனால் உன்கிட்ட பேசாமல் என்னால் சத்தியமாக இருக்க முடியலடி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் வெளியே ஹாப்பியாக இருக்க மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயன். நீ என் லைஃப்பில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். என் கூட பேசுடி ப்ளீஸ். நான் லவ் பண்ணுறது உன்கிட்ட சொல்லலைன்னு தானே உனக்கு கோவம். நான் லவ் பண்ணுறது உன்கிட்ட சொல்லணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என் லவ் சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சால் தாண்டி நான் உன்கிட்ட சொல்ல முடியும். அதனால தாண்டி நான் சொல்லலை. மற்றபடி உன்கிட்ட இருந்து மறைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லைடி. என்னை நம்பு ப்ளீஸ். நீங்கள் அவன் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்ததும் பேசி முடிச்சிட்டிங்களா? நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிட்டிங்கள? நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும் ஜிம்முனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் கோவமா
அப்படி என்ன தாண்டி உனக்கு அவ்வளோ ஈகோ? நான் அப்படி என்னதான் பண்ணிட்டேன்? எதுக்கு இவ்ளோ ஸ்டப்பர்னா இருக்க? நான் ஒருத்தர லவ் பண்றத கூட உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? சொல்லுடி அப்படின்னு கத்துறான். உங்க ஆர்ம்ஸ புடிச்சுட்டு, நீங்க அவன் அப்படி பண்ணதும் ரொம்ப பயந்துட்டீங்க. அப்ப ஜேகே அத பார்த்துட்டு அங்க ஸ்பீடா வரான். வந்தவன் ஜிமன் கிட்ட இருந்து உங்கள அவன் கிட்ட கூப்பிட்டுக்கிறான். "என்ன பண்ற ஜிமன்?" "ஜிகே, நான் உன்கிட்ட பேசல. நான் ஒயன் கிட்ட பேசுறேன். நீ சைலன்ட்டா இரு." "முடியாது ஜிமன். என்னால சைலன்ட்டா இருக்க முடியாது." "எதுக்கு இப்போ ஒயன் கிட்ட இப்படி கத்திட்டு இருக்க? இவ்வளோ நாளா ஒயன் பக்கம் வராம தானே இருந்த. இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு அகைன் ஒயன் லைஃப்ல வந்துட்டு இருக்க? அவள ஹர்ட் பண்ணிட்டு இருக்காத. இங்கிருந்து போயிடு." "ஜிமன், நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு" சொல்றான். அப்போ ஜிமன், "ஜேகே, என்னடா பேசுற? நீ எனக்கும் ஃப்ரெண்டு தானே? என்ன பத்தி தெரிஞ்சு நீயுமா இப்படி பேசுற? எப்படிடா? அவ என்கிட்ட பேசாம எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கும் நல்லா தெரியும்ல. தெரிஞ்சும் ஏன்டா இப்படி பேசுற? வயன பத்தி மட்டும் யோசிக்கிற. என்ன பத்தி கொஞ்சம் யோசிடா. என் பக்கம் இருக்க நியாயத்த பாருடா. நான் அப்படி என்னடா பண்ணிட்டேன்? அவகிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். அது தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவ என்கிட்ட இவ்வளோ நாள் பேசாம இருந்தால, அது போதாதாடா? நான் எத்தனை டைம் சாரி கேட்டுட்டேன். அப்புறமும் ஏன்டா இவ இன்னும் கோவமா இருக்கா? அவ ஏன்டா என்ன புரிஞ்சுக்க மாட்றா? அப்படி நான் என்ன தான்டா பண்ணிட்டேன்? அப்படி நான் என்னடா பண்ணிட்டேன்? அப்படின்னு கத்துறான். அப்போ ஜேகே பொறுமைய இழந்து, "எதுக்குடா அவ உன்ன புரிஞ்சுக்கணும்? ஹ? எதுக்கு புரிஞ்சுக்கணும்? நீ அவள புரிஞ்சுக்கிட்டியா? சொல்லு. சொல்லுடா." "இல்லல்ல. அப்புறம் அவ மட்டும் உன்ன புரிஞ்சுக்கணும்னு நீ ஏன் நெனைக்கிற?" "இங்க பாரு ஜிமன், நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். என் வாய கலராத. அவ உன் வைஃப் அவ உன் லைஃப்ல வராம விலகி தானே இருக்கா. நீயும் அவள டிஸ்டர்ப் பண்ணாம விலகி இரு. அதுதான் உனக்கும் நல்லது, வயனுக்கும் நல்லது. வயன் வா போலாம்." அப்படின்னு உங்க கைய பிடிச்சிட்டு அங்கேருந்து போக போறான். அப்போ ஜிமின் அகைன் உங்கள ஸ்டாப் பண்ணி, "இல்ல, எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நான் அப்படி என்னடி பண்ணிட்டேன்? உன்கிட்ட சொல்லாம இருந்தேன்னு கோவமா? இல்ல உன் ஃப்ரெண்ட லவ் பண்றேன்னு உனக்கு கோவமா? சொல்லுடி. நான் லவ் பண்றதுக்கு கூட உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? சொல்லுடி. நீ என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு நான் என்னடி பண்ணேன்? சொல்லு. சொல்லுடி. நான் அப்படி என்ன பண்ணேன்? ஏன்டி என்னை இப்படி படுத்தி எடுக்கிற? ஏதாச்சும் சொல்லி தொலடி. ஏன்டி சைலண்டா இருந்து என்ன சாகடிக்கிற?" அப்படின்னு கத்துறான். அப்போ ஜேகே, "போதும் நிறுத்து ஜிமின். உனக்கு மட்டும் தான் பேச தெரியும்னு பேசாத. என்னடா உனக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும்? அப்போ நீங்க ஜேகேவை ஸ்டாப் பண்றீங்க. "ஜேகே, வாங்க போலாம். எதுவும் பேச வேணாம். இதுவரைக்கும் பேசினது போதும். போலாம் ஜேகே ப்ளீஸ்." அப்போ ஜேகே, "நீ சைலண்டா இரு வயன். நீ என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டனால மட்டும் தான் நான் இவ்ளோ நேரம் சைலண்டா இருந்தேன். இனியும் என்னால சைலண்டா இருக்க முடியாது. வயன், இவன் என்ன ஆச்சுன்னு தானே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். தெரிஞ்சுக்கட்டும். இனி இத மறைக்கிறதுனால மட்டும் எதுவும் ஆகப் போறதில்ல. நீ அமைதியா இருன்னு" சொல்றான். அப்ப நீங்க, "இல்ல ஜேகே, அதெல்லாம் வேணாம் ப்ளீஸ் நம்ம போலாம்." "வயன் நீ இரு. என்னடா உனக்கு தெரிஞ்சுக்கணும்? வயன் ஏன் உன் மேல கோவமா இருக்கான்னு தானே அவ ஏன் உன் மேல கோவமா இருக்கான்னு தானடா தெரிஞ்சுக்கணும்? பிகாஸ் தான் லவ் பண்ற பையன் இன்னொருத்திய லவ் பண்றான். அதுவும் நம்ம ஃப்ரெண்டையே லவ் பண்றான். நமக்கு தெரியாம சீக்ரெட்டா லவ் பண்றேன்னு தெரிஞ்சா, அவனால எப்படிடா தாங்கிக்க முடியும்? சொல்லு. இவ்ளோ நாள் அவகிட்ட க்ளோஸ் ஆகத்தான் அவன் நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு தெரிஞ்ச அப்புறமும், அவனால எப்படிடா கோவப்படாம இருக்க முடியும்? சொல்லு." அவன் இல்ல, அவ இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்? நீ சொல்லுடா. பையன் இடத்துல நீ இருந்து, வயன் உன்ன லவ் பண்ணாம என்ன லவ் பண்ணி, என் கூட க்ளோஸ் ஆக தான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆனான்னு தெரிஞ்சா, உன்னால சும்மா இருக்க முடியுமா? சொல்லு. என்ன? வயன் வயன் என்ன லவ் பண்ணலா? என்னடா சொல்ற? ஆமாடா, அவ உன்ன லவ் பண்ணா. அதனால தான்
நீ அவள சீட் பண்ணது அவனால ஏத்துக்க முடியல. அவ உன்ன லவ் பண்ண வேணான்னு சொல்லல. ஆனா, அத நீ அவகிட்ட சொல்லாம மறைச்சிட்டன்னு தான் சொல்றா. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவ உன்ன லவ் பண்ணது அவ மட்டும் தான் ரீசன்னு நீ நெனைக்கிறியா? ம்? நீ எதுவுமே பண்ணல. நீ எதுவுமே பேசலன்னு நெனைக்கிறியா? ஹ? நீ அவள லவ் பண்ற மாதிரி பேசி, அவளுக்கு ஹோப் குடுத்தனால தான, அவ உன்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. நீ அவளுக்கு அந்த ஹோப் குடுக்காம இருந்திருந்தா, அவ ஏன்டா உன்ன லவ் பண்ண போறா? நீ எந்த ஒரு ஹோப்பும் குடுக்கலன்னு என்கிட்ட சொல்லாத. சுமன், எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும். பிகாஸ் நீ அவகிட்ட எப்படி பேசுன, எப்படி பேசுவ எனக்கு நல்லா தெரியும். இப்ப கூட அவ இல்லன்னா செத்துருவேன்ற மாதிரி தானடா பேசுற. இப்படியெல்லாம் பண்ணிட்டு, இப்படியெல்லாம் பேசிட்டு, அவ உன்ன லவ் பண்ணது தப்புன்னு சொல்லப் போறியா? சொல்லு. ஜேகே, நான் அப்படிலாம் நெனச்சு பேசலடா. அவ் அவ என் ஃப்ரெண்டா தான் நான் நான் நெனச்சேன். அவள என் ஃப்ரெண்டா நெனச்சு தான்டா அவ கூட பேசினேன். பட் அப்படின்னு அவன் அடுத்த வார்த்தை சொல்ல வரான். அதுக்குள்ள நீங்க அவன பேச விடாம, "ஜிகே போலாம். ப்ளீஸ். நீங்க வரீங்களா? இல்ல நான் போட்டுமா?" ஜேகேவும் எதுவும் பேசாம உங்க கூட வரான். அப்ப நீங்க அவன தனியா கூப்ட்டு போய், "ஜேகே ஏன் இப்படி பண்ணீங்க? என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு தானே ப்ராமிஸ் பண்ணீங்க. இப்ப எதுக்கு ஜேகே சொன்னீங்க? ஏன்? எதுக்கு சொன்னீங்க? எதுக்கு?" பிகாஸ் அவன் உன்ன கஷ்டப்படுத்துறத என்னால பார்க்க முடியலடி. அவன் உன்ன கஷ்டப்படுத்தி பார்க்குறது எனக்கு பிடிக்கல. நீ எந்த நிலைமையில இருக்கன்னு தெரியாம உன்கிட்ட அவன் அப்படி பேசினது எனக்கு பிடிக்கல. ஏன் ஜேகே? ஏன்? எனக்காக எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? ஏன்? நான் அப்படி என்ன உங்களுக்கு பண்ணிட்டேன்? சொல்லுங்க. அவர் உங்க சின்ன வயசுல இருந்து உங்க கூட இருக்காவ. அப்படி இருந்தும் நீங்க என் கூட எனக்காக எதுக்கு இவ்ளோ பண்றீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? சொல்லுங்க ஜேகே. சொல்லுங்க. பிகாஸ் ஐ லவ் யூ ஒயன். ஐ லவ் யூ. நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன்.